الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிற பாடம் மிக முக்கியமான பாடம். இந்த பாடம் இல்லாமல் நாம் அரபி படிக்க இயலாது. அரபு நாம் படிக்கணும்னு சொன்னால் இந்த பாடத்தை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளணும். இது தெரியாமல் ஒரு ஆள் அரபுன்னு செய்யலாது, படிக்கவோ பேசவோ அரபினுடைய புத்தகங்களை வாசிக்கிறதோ மிக கடினமாக இருக்கும். அதனால் இந்த பாடம் அடிப்படையான பாடம். இந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு தான் எங்களுடைய இந்த அரபு மொழிங்கிறது இந்த பாடத்தில் முழுமையாக தங்கியிருக்கு. இந்த பாடத்தோட பெயர் சரி, இந்த பாடத்துடைய பேர் என்னண்டா அஸ்ஸர்ஃபு. பாடத்துடைய பேர் அஸ்ஸர்ஃபு. அஸ்ஸர்ஃபு சர்ஃப் என்றால் மாற்றுதல். மாற்றுதல் சர்ஃப் என்றால் மாற்றுதல். நாம பொதுவாக அரபு எடுத்துக்கொண்டோம்னா நிறைய அதிகமான சொற்கள் இருக்குது. அந்த சொற்களை நாம ஒரு சொல்ல அடிப்படையாக வச்சுதான் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விரும்புகின்ற பொருளுக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம். இப்போ சர்ஃப்ன்ற பாடம் இந்த சர்ஃப்ன்ற மாற்றுது. நம்மளுக்கு தேவையான சொற்களை நமக்கு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நம்முடைய தேவைக்கான பொருளின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், ஒரு சொல்ல அடிப்படையாக என்ன செய்யறோம், மாற்றி இருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த சர்ஃப்ன்ற சொல் எடுப்பு பாருங்க. இந்த சர்ஃப் என்றால் மாற்றுதல். இந்த சர்ஃப் அடிப்படையான சொல். இந்த சொல்லில் நாம இப்ப நம்மளுக்கு மாற்றுற இந்த சொல்ல அடிப்படையாக வச்சு நாம் ஒரு புதிய ஒரு சொல்ல உருவாக்குறோம். பாருங்க, அப்போ மஸ்ரஃபுன் ஒரு முன்னால் ஒரு மீமை சேர்த்தோம்னா போதும், ஹரக்கத்தை நாம் இல்லாம செய்வோம். இப்போ மஸ்ரஃபுன் என்றால் பேங்க். நம்ம சில வங்கி, நம்ம அரபுல பேங்குக்கு பெங்குன்னு சொல்லுவாங்க, மஸ்ரஃப்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மஸ்ரஃப்னு சொன்னால் மாற்றும் இடம், பணங்கள் பரிமாறும் இடம், பணங்கள் மாற்றும் இடம். இதனால இந்த சொல்லில இருந்து, இந்த சரஃப் என்ற சொல்லில் இருந்து வந்ததுதான் இந்த மஸ்ரஃப் என்ற சொல். அப்ப இந்த ஒரு எழுத்தை நான் முன்னால் ஒரு மீமை சேர்த்துட்டால இங்க சரஃப்ன்றது இந்த மஸ்ரஃபா மாறி இந்த வேற பொருளை நம்மளுக்கு தெரியுது. அப்ப நாம இதே போல நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா முதர்ரிசுன். உதாரணத்துக்கு சொன்னா ஆசிரியர். சொன்னால் ஆசிரியர். இப்ப இந்த சொல்ல நம்ம எதிலையும் எடுத்தோம்னு சொன்னா தரச என்றால் படித்தான். படித்தான். இந்த சொல்லில் இருந்து நாம மேலுக்கு தர்ரச என்று ஆக்கினோம்னு சொன்னா தர்ரச என்றால் படித்து கொடுத்தான். முதர்ரிஸ் என்று சொன்னா படித்து கொடுப்பவர். அப்ப நம்மளுக்கு இங்க ஆசிரியர் என்று சொல் வந்துட்டு இந்த சொல்லுடைய அடிப்படை தர்ரச இந்த சொல்லிலிருந்து பிரிந்து வந்ததாகும். அதே போல நாம நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். உதாரணமாக இன்னும் உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு கதப என்றால் எழுதினார். இப்ப நம்மளுக்கு மேசைக்கு என்ன தெரியாது, ஒரு கதபன எழுதினார், மேசைக்கு என்ன தெரியாது, முன்னால ஒரு மீமை சேர்த்தோம்னா சரி. மக்தபுன் என்றால் மேசை. கதபன எழுதினார், மக்தபுன் மேசை. மேசை என்ன, ஒரு பேனாவை கொப்பியை வச்சு எழுதுற இடம். அப்ப மக்தபுண்டா எழுதும் இடம், மேசை. இப்ப இந்த சர்ஃப்ன்றா நாம ஒரு சொல்ல அடிப்படையாக வச்சு நம்மளோட தேவைக்கு ஏற்றா போல சொற்களை மாத்தி நம்மளுக்கு எடுக்கிறது தான் இந்த சர்ஃப். அப்ப இந்த சர்ஃப்ங்கிறது மிக முக்கியமான பாடம். இந்த சர்ஃப்ன்ற பாடம் இல்லாம, சர்ஃப் தெரியாம நாம அரபையோ அல்லது வேற அரபினுடைய தொடர்பான அதிகமான சொற்கள் இருக்குது, அந்த சொற்களுக்கு நாம என்ன செய்யலாது, விளங்க இயலாது. இதே போல அதிகமான சொற்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு
கரஅண்ட வாசித்தான். கரஅண்டா நம்ம அன்னை போன பாடத்திலையும் பார்த்தோம். கரஅண்டா கரஅண்டா ஓதினால் வாசித்தான். காரிஉன் என்றால் ஓதுபவர், வாசிப்பவர். அப்ப நம்மளுக்கு இந்த கரஅண்ட சொல்லி தெரியும். நம்மளுக்கு இந்த சொல்லில் இருந்து வந்ததுதான் இந்த காரி இந்த சொல். அப்ப நம்மளுக்கு சர்ஃப் என்றால் ஒரு சொல்லில் இருந்து நம்முடைய தேவைக்கு ஏற்றாற்போல் நாங்கள் பல சொற்களை பிரித்தெடுப்பதுதான் சர்ஃப் என்ற பாடம். அப்ப நாம் முதலாவது அரபு படிப்பதற்கு இலக்கணத்துக்கு போவதற்கு முன்னால், அரபு இலக்கணத்தை நாங்கள் படிப்பதற்கு முன்னால் முதலாவது சொற்களை எப்படி பயன்படுத்துவது, சொற்களை எப்படி எடுப்பது என்ற பாடம்தான் இந்த சர்ஃப் என்ற பாடம். உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கியிருக்க நினைக்க சர்ஃப் என்றால் என்ன என்று இந்த பாடத்தினுடைய தலைப்பு உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்க. அதே போல நம்மளோட புத்தகத்துல இருக்குது பாருங்க. நம்மளோட எல்லாரையும் ஒரு புத்தகம் ஒன்று எடுக்க சொல்லியிருந்தேன். சலாசத்தை குத்துப் இந்த புத்தகத்துல 8ஆம் பக்கம், எல்லாரும் 8ஆம் பக்கம் எடுங்க. எல்லாரும் 8ஆம் பக்கம் எடுங்க. சலாசத்தை குத்துப் புத்தகத்துல 8ஆம் பக்கம். இதுல பாருங்க, இந்த சர்ஃப் என்ற பாடத்துல நம்ம சில முக்கியமான அடிப்படை சொற்களை நாம தெரிஞ்சிருக்கணும். நாம ஒரு மொழியை படிக்க போக எந்நேரமும் நாம தமிழால அந்த கலை சொற்களை பயன்படுத்துவதை விட நம்மளுக்கு அந்த மொழி பற்றி அந்த கலை சொற்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தா பாடங்களை படிப்பதற்கு விளங்குவதற்கு மிக இலகுவானதாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மொழியிலையும் அதுக்குன்னு சில கலை சொற்களை வச்சிருப்பாங்க. அதிகமாக இந்த சொற்களை பயன்படுத்தி தான் வசனங்கள் ஏனைய விடயங்கள் என்ன செய்வாங்க, அறிந்து கொள்வாங்க. இப்ப நம்மளுக்கு 7ஆம் பக்கத்துல பாருங்க தலைப்பு போட்டியாங்க அல் முஸ்தலஹாத். المصطلحات கலை சொற்கள். இப்ப நாம இந்த அரபை படிக்கிறதுக்கு முன்னால, இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னால, நம்ம இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இவங்களுக்கு சில கலை சொற்கள்னு சொல்லி சில இதில் போட்டிருக்கிறாங்க. இந்த கலை சொற்களை நாம் கட்டாயமாக எல்லோரும் மனனம் செய்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இனி வருகின்ற பாடங்கள்ல நாம தமிழால இந்த சொற்களை பயன்படுத்துவது மிக குறைவாக இருக்கு. உதாரணத்துக்கு அல் மாதி என்றால் சென்ற காலம். நாம பிறகு படிக்கிற நேரத்தில் நாம சென்ற காலம் என்று நாம செய்ய மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அல் மாதி, அல் முஸ்தக்பில், அல் அம்ரு, அந்நஹி என்ற வார்த்தைகளை தான் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த தமிழ் வார்த்தைகளை நாம பயன்படுத்துகிற வீதங்கள் குறைவாக இருக்கும். இதனால இந்த சர்வ பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாலேயே எமக்கு சில கலை சொற்களை தந்திருக்கிறாங்க. அப்ப அந்த கலை சொற்களுடைய பெயர்களை நம்ம கட்டாயமாக மனனம் செய்யணும். மனனம் செய்தால் தான் பின்னால வருகின்ற பாடங்கள் நமக்கு மிக இலகுவான முறையில விளங்கும். முதலாவது பாருங்க, முதலாவது கலை சொற்கள் முதலாவது தந்திருக்கிறாங்க அல் மாதி. கலை சொற்கள் முதலாவது தந்திருக்காங்க அல் மாதி. பாருங்க, கலை சொற்கள் முதலாவது தந்திருக்காங்க அல் மாதி. மாதின்னு சொன்னா சென்ற காலம். அதுல பக்கத்துல உங்களுக்கு பொருளும் போடிக்காங்க தமிழர். அல் மாதின்னு சொன்னா சென்ற காலம். உதாரணமாக ஒரு பாவமே சென்ற காலத்துக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஃபஅல என்றால் ஒரு சென்ற கால சொல்லி பாருங்க. ஃபஅல என்றால் செய்தான். அப்ப இந்த ஃபஅல என்ற சொல் வருகின்ற பொழுது நம்ம மாதி என்ற சொல்லை தான் பயன்படுத்துவோம். சென்ற கால சொற்கள் என்ற விதம் பயன்படுத்த மாட்டோம். நாம அல் மாதி என்றால் அதுக்கு உதாரணம். மாதி என்றால் சென்ற காலம். அப்ப நம்ம அதுக்கு உதாரணம் என்ன? ஃபஅல செய்தான். உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். வரப. உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம். சென்ற காலத்துக்கு உதாரணம் இன்னொன்று வரப. வரப என்றால் அடித்தான். அடித்தான். அப்ப இது இந்த சொற்கள் எல்லாம் பொதுவாக
சென்ற காலத்தை இறந்த காலத்தை குறிக்கிற சொற்கள். அரபை பொறுத்தவரை நாம இப்படியான சொற்களுக்கு மாதி என்ற கலை சொற்களை தான் நாம பயன்படுத்துவோம். மாதி என்ற சொற்கள் படத்தை இறந்த காலம் சென்ற காலம் என்ற சொல்ல பயன்படுத்துவதை விட பின்னால் வருகின்ற பாடங்களை இலகுவான முறையில் விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சொற்கள் அல் மாதி என்ற சொற்கள். அதனால் தான் முன்னால் வருகின்ற பாடத்திலேயே முகவரியிலே முகத்திமான முன்னுரையிலே முக்கியமான கலை சொற்களை தந்திருக்கிறார்கள். அதே போல இன்னொரு உதாரணம் தரச. இதெல்லாம் எழுதிக்கொள்ளுங்க. தரச என்றால் படித்தான். தரஸ் என்றால் படித்தான். தரஸ் என்றால் படித்தான். உங்களுடைய புத்தகத்துல ஒரு பக்கத்துல புதுசா வருகின்ற சொற்களை தெரியாத விடயங்களை நீங்க என்ன செய்யுங்க, புத்தகத்துல எழுதி கொள்ளுங்க அல்லது கோப்பில் எழுதி கொள்ளுங்க. தரச என்றால் படித்தான். இப்படியான சொற்கள் எல்லாம் இதுக்கு நம்ம சொல்லுவோம் அல் மாதி, சென்ற காலம் இறந்த கால சொற்கள் என்று நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். அப்ப உங்களுக்கு மாதிங்கிறது இறந்த காலம். இதே போல நம்ம நிறைய சொற்களை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஃபஅலண்டா அவன் செய்தான், நான் செய்தேன், நாங்கள் செய்தோம், அவன் அடித்தான், நாங்கள் அடித்தோம், அவள் அடித்தாள், அவன் படித்தான், அவர்கள் படித்தார்கள் என்ற எல்லாம் இறந்த கால சொற்கள். நாம் இதுக்கு மாதி என்ற பெயரைத்தான் பயன்படுத்துவோம். இந்த இடத்துல நாம சென்ற கால சொல் அல்லது இறந்த கால சொல் பயன்படுத்த மாட்டோம். அப்ப நம்மளுக்கு இந்த மாதிங்கிற இந்த மாதிங்கிற சொல் கலை சொல்ல நாம மிக முக்கியமானது. அதை மனநம் செஞ்சு கொள்ளணும். அதே போல இரண்டாவது சொல் போடுறாங்க பாருங்க. இரண்டாவது சொல் போட்டிக்கிறாங்க அல் முஸ்தக்பில். இரண்டாவது போட்டிக்கிறாங்க அல் முஸ்தக்பில். இரண்டாவது போட்டிக்கிறாங்க அல் முஸ்தக்பிலு. முஸ்தக்பில் சொன்னால் வருங்காலம். அல் முஸ்தக்பில் அல் முஸ்தக்பிலு அல் முஸ்தக்பிலு அல் முஸ்தக்பிலு அல் முஸ்தக்பிலு. நான் சில நேரங்கள்ல இந்த ரெண்டு குத்துவார இடத்துல இப்படி 2 டேஸ் போடுவேன், 3 குத்துவார இடத்துல இப்படி போடுவேன். அது அந்த சுருக்கமாக எழுதுறதுக்கு பயன்படுத்துற அடையாளங்கள். நீங்க அது கொஞ்சம் குழப்பிக்கொள்ள வேணாம். 2 குத்துவார இடத்துல தா, இது தா முஸ்தக்பிலு தா. உங்களோட புத்தகத்திலே மிடிக்கும் 2 குத்துவார இடத்துல காஃபுக்கும் இந்த அடையாளத்தை போட்டிக்கிறேன். அப்ப முஸ்தக்பிலுண்ட அரபுல வருங்காலம். அரபுல வருங்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அரபுல பொதுவாக ஒரு சொல்ல தான் பயன்படுத்துவாங்க. முஸ்தக்பில்னா வருங்காலம் அல்லது எதிர்காலம். எதிர்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் ஒரே சொல்லத்தான் பயன்படுத்தி என்ன செய்வாங்க, அரபுல பேசுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த முஸ்தக்பில் உதாரணம் நம்ம ஏற்கனவே ஃபஅல என்றால் செய்தான் பார்த்தோம். இது சென்ற காலம் மாதி, செய்தான் பார்த்தோம். இது மாதி. இது என்னது, மாதி. நம்ம ஏற்கனவே படிச்சது. இது முதலாவது படிச்சிட்டோம். இரண்டாவது இதே நம்ம எதிர்காலத்துல அல்லது நிகழ்காலத்துல எடுத்தோம்னா எஃப்அலுண்டா செய்வான் அல்லது செய்கிறான். எஃப்அலு என்றால் இது முஸ்தக்பில் வருங்காலம் அல்லது எதிர்காலம், செய்வான் அல்லது செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் இது ஒவ்வொரு பாடத்தையும் நாம தனித்தனி பாடங்கள்ல இந்த புத்தகத்துல பின்னாலே செய்யலாம், படிக்கலாம். உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக வேண்டி நான் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு எழுதி தந்திக்கிறேன். இதை நாம என்ன செய்யலாம், பின்னால வருங்க பாடத்துல தனித்தனி பாடத்துல இருக்குது, தனித்தனியை நம்ம அழகா என்ன செய்யலாம், தெளிவாக படிக்கலாம். அப்ப எஃப்அலு என்று சொன்னால் செய்வான் அல்லது செய்கிறான். இந்த ஃபஅலையில இருந்துதான் இந்த எஃப்அலு வந்திருக்குது. அப்ப ஃபஅலன்னா செய்தான், எஃப்அலுன்னு சொன்னா இது முஸ்தக்பில் எதிர்காலம் அல்லது வருங்காலம், செய்வான் அல்லது செய்கிறான் என்று நம்ம என்ன செய்வோம், அரபுல பயன்படுத்துவோம். மூணாவது பாருங்க, இந்த கலை சொற்கள்ல மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் அல் அம்ரு. மூணாவது முக்கியமான விஷயம் கலை சொற்கள்ல அல் அம்ரு. அம்ர் என்றால் ஏவல். நாம ஒரு ஆளை பார்த்து ஏவல், அம்ர் என்றால் ஏவல். ஒரு ஆளை பார்த்து செய்ன்னு சொல்றது, ஒரு ஆளை பார்த்து சொல்ற ஒரு ஏவல். அதே போல சாப்பிடு, அதே போல குடி, அதே போல படி, அதே போல அடி,
அதே போல தூங்கு அல்லது எலும்பு இப்படி சொல்றதெல்லாம் அரபில் இப்படி சொல்றதுக்கு ஏவல், ஒரு விஷயத்தை நம்ம ஏவுறது, அதுக்கு நாம பயன்படுத்துற சொல் கலை சொற்கள் ஒன்றுதான் அல் அம்ரு. அல் அம்ரு ஏவல். அரபுல பொதுவாக எப்படி சொல்லுவாங்கண்டா, அரபுல சொல்லுவாங்க இஃப் அல். இஃப் அல்ண்டா உதாரணம், இது உதாரணமா, இஃப் அல் தால், இஃப் அல்ண்டா நீ செய், இஃப் அல் என்றால் நீ செய், இஃப் அல் என்றால் நீ செய், இஃப் அல் என்றால் நீ செய். அப்ப இது ஒரு ஏவல். இப்ப இப்படியான சொல்லுக்கு நம்ம பயன்படுத்துற சொல் தான் கலை சொல் தான் அல் அம்ர் என்ற ஏவல் என்று சொல்லு. அதே போல பாருங்க உதுருஸ், அதே போல உதுருஸ், அதே போல அம்ரு உது ருசு. உதுருஸ் என்றால் நீ படி, நீ படி. உதுருஸ் என்றால் உதுருஸ், உதுருஸ் என்றால் நீ படி. அப்ப இதெல்லாம் இப்படியான சொற்களுக்கு நாம பார்க்கின்ற நேரத்தில் பயன்படுத்துகிற கலை சொற்கள் அம்ரு ஏவல் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். அடுத்த மூணாவது இதுவும் ஏவல் தான். ஆனால் இது நாம ஏவலோட தொடர்பானதாக இருந்தாலும் இது நாம விலக்கல்னு சொல்லுவோம், இது நாம விலக்கல்னு சொல்லுவோம். நாலாவது அன்னஹியு, நாலாவது அன்னஹியு, நாலாவது அன்னஹியு, அந்நஹியுண்டா நாம ஒரு விஷயத்தை ஒரு விடயத்தை செய்ய வேணாமல் சில விலக்குற. நஹியுண்டா விலக்கல், நஹி என்றால் விலக்கல். உதாரணத்துக்கு தூங்காத, குடிக்காத, படிக்காத, அடிக்காத, அதே போல செல்லாத, வராத, இப்படி நாம ஒரு விஷயத்தை நாம விலக்குகின்ற சந்தர்ப்பத்தில், அதை செய்யாத என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் நாம பயன்படுத்துகிற சொல் தான் அந்நஹியு. அந்நஹியு, அந்நஹியு என்றால் விலக்கல் என்ற சொல்லு. அப்ப நாம இப்படியான சொல்ல அவதானிக்கிற நேரத்தில் பார்க்கிற நேரத்தில் நஹின் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு லா தத்ரிப் எப்படி சொல்லுவோம், லா தத்ரிப், லா தத்ரிபு, லா தத்ரிப், லா தத்ரிப். லா தத்ரிபுண்டா நீ அடிக்காதே, லா தத்ரிபுண்டா நீ அடிக்காது. நாம் இதெல்லாம் பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தனித்தனி பாடமாக நம்ம படிக்க போறோம். அதுக்காக வேண்டி இந்த பின்னால வருகின்ற பாடத்தை படிப்பதற்கு முன்னால நம்மளது கலை சொற்கள்லேயே நம்ம பயன்படுத்துற சொற்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, தந்திருக்காங்க. அப்ப நாம இந்த கலை சொற்கள் எல்லாத்தையும் கட்டாயமா பயன்படுத்தணும். அப்ப அந்நஹி என்றால் விலக்கல், அந்நஹி என்றால் விலக்கல். அப்ப இந்த விலக்கலுக்கு உதாரணம் அப்ப நஹி என்றால் விலக்கல். பாருங்க, நஹி என்றால் விலக்கல். அப்ப லா தத்ரிபு, லா தத்ரிப்னா நீ அடிக்காதே, லா தத்ரிப்னா நீ அடிக்காதே. இப்ப நான் ஏன் இதை கொஞ்சம் வேகமா சொல்றேன்டா, இதுல நிறைய கலை சொற்கள் இருக்குது. இப்ப நிறைய கலை சொற்கள் நம்மளுக்கு தமிழாலையும் போட்டிக்குது, அரபாலையும் இருக்குது. அப்ப இதை கொஞ்சம் நோமலா சொல்லி போட்டு சில முக்கியமான கட்டாயமாக சொல்லித்தர வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் நான் கொஞ்சம் அவசரப்படுத்துறேன். சரி, இன்ஷா அல்லாஹ் நம்ம கொஞ்சம் மெதுவாக போவோம். அப்ப நாலாவது பாருங்க, அந்த கலை சொற்கள்ல அந்நஹியு, அந்நஹியு ஒன்று இருக்குது. அந்நஹி என்றால் விலக்கல். ஒரு விஷயத்தை நாம செய்யாதங்க, படிக்காதங்க, அடிக்காதங்க, குடிக்காதங்க இப்படி நாம சொல்றது ஒரு விடயத்தை தடுக்கிறது. அதை நம்ம செய்யாம தடுக்கிறதுக்கு நம்ம அரபுல பயன்படுத்துற சொல்லு அந்நஹி என்று சொல். இப்போ குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல ஏவல் வந்திருக்குது, விலக்கல் வந்திருக்குது. உதாரணத்துக்கு என்ன, லா தஷ்ரபுல் ஹம்ர குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, என்ன உண்ணுங்கள் பருகுங்கள், நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் பார்த்து சொல்றாங்க வீண் விரயம் செய்யாதங்கண்டு நஹி. இப்படத்தை நம்ம சொல்லுவோம் இது அந்நஹியு விலக்கல்னு சொல்லுவோம். இப்போ நான் படித்ததுல மாதி என்றால் முதலாவது சென்ற காலம், இரண்டாவது அல் முஸ்தக்பிலு என்றால் வருங்காலம் அல்லது எதிர்காலம், அதுக்குரிய உதாரணங்கள் பார்த்தோம். மூணாவது பார்த்தோம்னா அல் அம்ர் என்றால் ஏவல், ஒரு விடயத்தை ஏவுறது. அதே போல ஒரு விடயத்தை செய்யும்படி பணிக்கிறது, ஏவல்னு சொல்லுவோம். அதே போல நஹி என்றால் விலக்கல், ஒரு விடயத்தை செய்ய வேணாம், குடிக்க வேணாம், செல்ல வேணாம் என்று தடுக்கிறது, விலக்குறது, விலக்குறது பார்த்தோம். அதே போல பாருங்க, நம்மளுக்கு தமிழ்லையும் இருக்குது ஒருமை, இருமை, பன்மை என்று தமிழ்லையும் இருக்குது.
தமிழையும் ஒருமை இருமை பன்மை எல்லாம் என்ன செய்வோம்? ஒருமை சொற்கள், இருமை சொற்கள், பன்மை சொற்கள் தான் படிச்சிருக்கோம். அரபிலையும் ஒருமைக்கு நம்ம பயன்படுத்துறது, அரபுல ஒருமைக்கு பயன்படுத்துறது அல் வாஹிது, அல் வாஹிது, அல் வாஹிது. வாஹிது என்றால் ஒருமை, அல் வாஹித் என்றால் ஒருமை, அல் வாஹித் என்றால் ஒருமை, அல் வாஹித் என்றால் ஒருமை, அல் வாஹித் என்றால் ஒருமை. இதுக்கு இன்னும் ஒரு சொல்லி நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு இன்னும் வாஹிதுங்கிற சொல்லுக்கு இன்னும் ஒரு சொல் பயன்படுத்தலாம், முஃப்ரதுன். இதுக்கு இன்னொரு சொல் இருக்குது, முஃப்ரதுன், முஃப்ரதுன். அப்ப இந்த ஒருமை இந்த சொல்லுக்கு நாம ரெண்டு சொல் பயன்படுத்தலாம். இப்ப வாஹித் என்றாலும் ஒருமைதான், முஃப்ரத் என்றாலும் ஒருமைதான். உதாரணத்துக்கு பாருங்க, அரபுல மாணவனுக்கு தாலிபுன், தாலிபுன் பாருங்க, அரபுல மாணவனுக்கு தாலிபுன், தாலிபுன் மாணவன். அரபுல மாணவனுக்கு தாலிபுன், மாணவன் படுத்த ஒரு மாணவன், தாலிபுன்டா படுத்த ஒரு மாணவன், தாலிபுன் சொன்னா ஒரு மாணவன். அப்ப இவ்விடத்தை இப்படியான சொல்லு நம்ம வருகின்ற பொழுது அல் வாஹிதுன்னு சொல்லுவோம், அல்லது முஃப்ரதுன்னு இந்த சொல்ல சொல்லுவோம். இந்த தாலிபுனுக்கு முஃப்ரத், இது ஒருமை சொல்லு. அதே போல பாருங்க, முதர்ரிசுன், முதர்ரிசுன் ஏற்கனவே சொன்னேன், முதர்ரிசுன், முதர்ரிசுன் சொன்னால் ஆசிரியர், ஒரு ஆசிரியர், முதர்ரிசுன்னு சொன்னால் ஒரு ஆசிரியர். அதே போல இது ஒருமை சொல், ஒருமை. அதனால நாம் என்ன செல்வோம்? இதுக்கு அல் வாஹிதுன்னு செல்வோம், அல்லது முஃப்ரதுன்னு செல்வோம், அல்லது தபீபுன், அல்லது தபீபுன், 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 தபீபுன் வைத்தியர். தபீபுன் சொன்னா ஒரு வைத்தியர், ரெண்டு வைத்தியரோ மூணு வைத்தியர் இல்ல, ஒரு வைத்தியர், ஒரு மாணவன், ஒரு ஆசிரியர். இப்படியான சந்தர்ப்பத்தில் நாம இப்படி சொற்களுக்கு நாம எப்படி பயன்படுத்துவோம்? அல் வாஹிதுன்னு பயன்படுத்துவோம், அல்லது முஃப்ரதுன்னு பயன்படுத்துவோம். இதுக்கு அல் வாஹிதுன்னு பயன்படுத்துவோம், அல்லது முஃப்ரதுன்னு பயன்படுத்துவோம். ரெண்டாவது பாருங்க, இதுக்கு அடுத்ததாக போட்டிக்குது இருமை. இப்ப ஒருமை முடிஞ்சு, அல் வாஹித் என்றால் ஒருமை. ரெண்டாவது அரபுல இருமைக்கு எப்படி பயன்படுத்துற? இருமை இருமைக்கு பயன்படுத்துற அத்தஸ்னியா, இருமை பயன்படுத்துற அத்தஸ்னியா, தஸ்னியது, அத்தஸ்னியது. அத்தஸ்னியத்துன்னு சொன்னால் இருமை, அத்தஸ்னியத்துன்னு சொன்னால் இருமை, தஸ்னியத்துன்னு சொன்னால் இருமை. இப்ப பார்ப்போம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மாணவன், ஒரு மாணவனுக்கு தாலிபுன்னு பார்த்தோம், ஒரு மாணவனுக்கு தாலிபுன்னு பார்த்தோம், ஒரு மாணவனுக்கு தாலிபுன்னு பார்த்தோம், ஒரு மாணவன். அப்ப இது வாஹித், இதுக்கு என்ன சொல்லுவோம்? வாஹித்னு சொல்லுவோம், இதுக்கு வாஹித்னு சொல்லுவோம், ஒரு மாணவன். இப்ப இரண்டு மாணவர்கள், எப்படி சொல்ற? இரண்டு மாணவர்களுக்கு எப்படி சொல்றா? இரண்டு மாணவர்களுக்கு எப்படி சொல்றா? தாலிபானி, 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 தாலிபானி இரண்டு மாணவர்கள். இப்ப அரபை பொறுத்தவரையில நம்ம ஒரு சொல்ல இருமையாக்குறோம்னு சொன்னா, அந்த சொல்லுற கடைசியில நாம ஒரு அலிபையும் ஒரு நூனையும் சேர்த்தோம்னா அந்த சொல்லு இருமை சொல்ல மாறி. உதாரணத்துக்கு கிதாபுன், உதாரணத்துக்கு பாருங்க, நாம படிச்சோம் நேற்று அன்றைய பாடத்துல படிச்சோம், கிதாபுன், கிதாபுன் என்று சொன்னால் புத்தகம், கிதாபுன்னு சொன்னால் ஒரு புத்தகம். அப்ப இது வாஹித் வரும், அல் வாஹித் ஒரு புத்தகம், அல்லது முஃப்ரத் வரும். இப்ப இரண்டு புத்தகங்கள் எப்படி சொல்றோம்? இந்த பாவுக்கு பக்கத்துல நாம ஒரு அலிபையும் ஒரு நூனையும் சேர்த்தோம்டா கிதாபானி, கிதாபானிடா இரண்டு புத்தகங்கள். அப்ப நம்ம எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஒருமை சொல்ல நம்ம இருமை சொல்லாக மாத்துறோம்னு சொன்னா, கடைசியில அந்த சொல்லுடைய கடைசியில அல்லது இறுதியில ஒரு அலிபையும் நூனையும் சேர்த்தோம்னு சொன்னா அந்த சொல் இருமை சொல்லாக மாறிடும். இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்க, முதர்ரிசுன், நம்ம படிச்சிருப்ப முதர்ரிசுன், முதர்ரிசுன்டா முதர்ரிசுன், முதர்ரிசுன் சொன்னா ஒரு ஆசிரியர். இப்ப இரண்டு ஆசிரியர்கள் எப்படி சொல்ற? முதர்ரிசுன்டா ஒரு ஆசிரியர், இரண்டு ஆசிரியர்கள் எப்படி சொல்ற? முதர்ரிசானி. இப்ப கடைசியில நம்ம என்ன ஒரு அலிபை சேர்ப்போம், ஒரு அலிபை சேர்த்து போட்டு கடைசியில ஒரு நூன். பாருங்க, முதர்ரிசானி, முதர்ரிசானி, இரண்டு ஆசிரியர்கள். அப்ப நாம இவ்விடத்தை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு ஒருமை சொல்ல அந்த அரபுல நம்ம ஒருமைக்கு முஃப்ரதில் பாவிப்போம் அல்லது
வாஹித் என்று பாதிப்போம். இதை இருமை சொல்லாக அத்தஸ்னியா இருமை சொல்லாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு சொல்லினுடைய இறுதியிலே ஒரு அலிபையும் நூனையும் சேர்த்தும் என்றால் அந்த சொல் இருமை சொல்லாக மாறிவிடும். அந்த சொல் இருமை சொல்லாக மாறிவிடும். இது ஒரு குறிப்புல போட்டு நீங்க என்ன செய்யுங்க, முக்கியமாக ஞாபகம் வருவதற்கு கொப்பில நோட் பண்ணி வைங்க. அப்ப ஒரு சொல்ல நாம ஒரு ஒருமை சொல்ல இருமை சொல்லாக மாற்றணும்டா ஒரு சொல்லுடைய இறுதியில அலிஃபும் நூனும் சேர்த்தால் அந்த சொல் இருமை சொல்லாக மாறிவிடும். அதே போல மூணாவது மூணாவது போட்டிக்கிறாங்க. முதலாவது அல் வாஹித் என்றால் ஒருமை, இரண்டாவது தஸ்னியா என்றால் இருமை. இப்ப ஒரு சொல்ல பன்மையாக ஆக்கணும் சொன்னா நம்ம பார்ப்போம். அரபுல பன்மைக்கு எப்படி பயன்படுத்துற? பன்மை என்றால் அல் ஜம்உ அல் ஜம்உ அல் அல் ஜம்உ அல் ஜம்உ என்றால் பன்மை. அல் ஜம்உ என்றால் பன்மை. ஒரு ஒருமை சொல்லாக இருந்தா அந்த சொல்லை நம்ம பன்மை சொல்லாக மாற்றணும்னா மாற்றணும் சொன்னா நம்ம சில விதிமுறைகள் இருக்குது. அரபில் ஒரு சொல்லை எப்படி பன்மையாக மாற்றணுங்கிறது சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பிறகு வர பாடங்கள்ல அதை பார்ப்போம். நம்ம ஜெம்முக்குறை அடையாளமாக இந்த ஜீம் இப்படி ஒரு ஜீம் போடுவாங்க. ஒரு ஜெம்முக்குறை அடையாளமாக இப்படி ஒரு ஜீம் போடுவாங்க. இப்படி ஜீம் போட்டால் அதற்கு பின்னால வருகின்ற சொல்லு இந்த சொல்லினுடைய பன்மை சொல் என்று அர்த்தம். உதாரணமாக தாலிபுன் என்றால் ஒரு மாணவன். தாலிபுன் என்றால் ஒரு மாணவன். இப்ப இந்த தாலிபுன் என்ற சொல்லினுடைய பன்மை இப்ப ஜெம் அடையாளப்படு துல்லாபுன் பன்மை துல்லாபுன். தாலிபுன் பன்மை துல்லாபுன். அப்ப மாணவர்கள் ஒரு மாணவன் ஜெம் அங்கல துல்லாபுன் மாணவர்கள். தாலிபுன் ஒரு மாணவன். அப்ப இங்க அதனுடைய பன்மை துல்லாபுன் என்றால் பல மாணவர்கள். அதே போல தாஜிருன் இன்னொரு உதாரணம். தாஜிருன் என்றால் தாஜிருன் என்றால் வியாபாரி. தாஜிருன் என்றால் வியாபாரி, ஒரு வியாபாரி. அது ஏதோ வியாபாரி. இதனுடைய பன்மைகள் இப்படிதான் எழுதுவாங்க. தாஜிருன் ஜெம்மு துஜ்ஜாருன். தாஜிர ஜெம்மு துஜ்ஜாருன். தாஜிர ஜெம்மு துஜ்ஜாருன். தாஜிருன் ஜெம்மு துஜ்ஜார். இப்ப தாஜிருன்ங்கிறது ஒரு வியாபாரி ஒருமை, அதுக்கு முஃப்ரத்னு சொல்லுவோம் அல்லது அல் வாஹித்னு சொல்லுவோம். துஜ்ஜார் துஜ்ஜாருக்கு நம்ம சொல்லுவோம் அல் ஜம்உ. துஜ்ஜார்னா தாஜிருடைய பன்மை அல் துஜ்ஜார். இதுக்கு நம்ம போற அடையாளம் இப்படி ஒரு ஜீம் போட்டா அது பன்மை என்ற அடையாளம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா ஒரு ஒருமை சொல்ல நம்ம பன்மை சொல்லாக மாற்றணும்னு சொன்னா ஒரு ஒருமை சொல்லி பன்மை சொல்லாக மாற்றணும்னா அதுல இரண்டு விதமான வழிகள் இருக்குது. இப்ப நம்மளுக்கு தாலிபன் என்றால் மாணவன் தெரியும். தாலிபன் என்றால் மாணவன், ஒரு மாணவன். தாலிபன் சொன்னால் தாலிபுன் என்றால் ஒரு மாணவன். இதனுடைய ஜெம்மை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொன்னா சில சொற்கள் இருக்குது. அந்த சொற்களை அரபிகள் எப்படி பயன்படுத்தியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஜெம்மை பயன்படுத்துவோம். சில சொற்கள் இருக்கிறது, சில எழுத்துக்களை நாங்கள் சேர்ப்பதன் மூலமாக அந்த சொற்களை நாங்கள் ஜெம்மாக மாற்றிக்கொள்ளலாம். அது தாலிபுன் ஜெம்மு துல்லாப். தாலிபுன் ஜெம்மு துல்லாபுன். இதை அரபிகள் இவ்வாறுதான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்ப தாலிப் என்ற மாணவன் இதனுடைய பன்மை துல்லாப் என்றால் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த சொற்களை பன்மை சொற்கள் நாங்கள் மனனம் செய்துதான் என்ன செய்ய வேண்டும்? இதனுடைய பன்மை சொற்களை நாங்கள் கண்டுபிடிக்க இயலும். சில நேரங்களில் இந்த தாலிபுனுக்கு இன்னும் ஒரு பன்மை சொல் செல்லலாம். இரண்டு பன்மை இருக்கிறது. இரண்டாவது அல்லது தாலிபூன அல்லது தாலிபூன
பூன தாலிபூன துல்லாப் என்றாலும் மாணவர்கள், தாலிபூன என்றாலும் மாணவர்கள். இந்த தாலிபுன் என்ற சொல்லின் இறுதியில், தாலிபுன் என்ற சொல்ல இறுதியில் ஒரு வாவையும் ஒரு நூனையும் சேர்த்தால் அது பன்மை சொல்லாக மாறிவிடும். இந்த தாலிபன் என்ற சொல்லின் இறுதியில் ஒரு வாவையும் ஒரு நூனையும் சேர்த்தால் அது பன்மை சொல்லாக மாறிவிடும். தாலிபுன் தாலிபூன. இது எல்லா சொல்லுக்கும் பொருந்தாது, இது எல்லா சொல்லுக்கும் பொருந்தாது. ஆனால் ஒரு சில சொற்களை நாங்கள் என்ன செய்யலாம், இப்படி பயன்படுத்தலாம். உதாரணமாக இன்னொரு உதாரணம், முதர்ரிசுன். முதர்ரிசுன் என்றால் முதர்ரிசுன், முதர்ரிசுன், முதர்ரிசுன் என்றால் ஆசிரியர். இப்ப ஆசிரியர்கள் ஜெம் என்ன, ஆசிரியர்கள் என்றால் இறுதியில் ஒரு வாவை நூனையும் சேர்த்தால் போதும். முதர்ரிசூன, முதர்ரிசூன, முதர்ரி, முதர்ரி, முதர்ரிசூன, முதர்ரிசூன. இறுதியில் ஒரு வாவையும் நூனையும் சேர்த்தால் அது பன்மை சொல்லாக மாறிவிடும். இந்த விதி எல்லா சொற்களுக்கும் பொருந்தாது. உதாரணத்துக்கு தாஜிருன் என்ற சொல், தாஜிருன், தாஜிருன் என்றால் வியாபாரி. இதனுடைய பன்மை துஜ்ஜாருன், இதனுடைய பன்மை துஜ்ஜாருன், இதனுடைய பன்மை துஜ்ஜாருன். இது எமது விதிக்கு மாற்றமாக வந்திருக்கிறது. இந்த சொல்லை அரபிகள் இப்படித்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள், நாங்கள் இப்படித்தான் பயன்படுத்த முடியும். சில சொற்கள் விதிவிலக்கான சொற்கள், அந்த சொற்களை நாங்கள் இப்படித்தான் பயன்படுத்த முடியும். சில சொற்களை நாங்கள் இப்படியான எழுத்துக்களை சேர்ப்பதன் மூலமாக நாம் அந்த சொற்களை ஜெம்மாக பன்மையாக மாற்றிக்கொள்ளலாம். நாங்கள் புத்தகங்கள் அதிகமாக வாசிக்கின்ற பொழுது, புத்தகங்கள் அரபோடு நெருக்கங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த சொற்களை எப்படி பன்மையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க, இந்த ஜெம் என்பது முடிந்தது. ஜெம் என்றால் பன்மை, அல் வாஹித் என்றால் ஒருமை அல்லது முஃப்ரத் என்று சொல்லலாம். அத்தஸ்னியா என்றால் இருமை. அதுக்கு நம்ம இருமைக்கு நாங்கள் ஒரு சொல்லினுடைய இறுதியில் ஒரு அலிஃபையும் ஒரு நூனையும் சேர்த்தால் போதும். அதே போன்ற மூணாவது ஜெம் என்றால், அல் ஜெம் என்றால் பன்மை. அந்த பன்மை சொல்லை நாங்கள் பன்மை சொல்லாக மாற்றுவதற்கு ஒரு சொல்லினுடைய இறுதியில் வாவையும் நூனையும் சேர்த்தால் அது பன்மை சொல்லாக மாறிவிடும். எல்லா சொற்களும் இப்படி வராது. சில சொற்கள் விதிக்கு மாற்றமானதாக வரும். அப்படியான சொற்களை நாங்கள் அதனுடைய பன்மைகளை நாங்கள் கட்டாயமாக மனனம் செய்ய வேண்டும். அதே போல அடுத்தே தந்திருக்கிறார்கள் அல் காயிப், அல் காயிபு, அல் காயிபு, அல் காயிபு, அல் காயிபு. அல் காயிப் என்றால், அல் காயிப் என்றால் படர்க்கை. நாம இப்ப படர்க்கை, படர்க்கை என்று சொல்ல போகல அவன், அவள், அவர்கள், அவர்கள் இரு ஆண்கள், அவர்கள் இரு பெண்கள், இப்படி என்ன செய்வோம், படற்கையில் இருக்கிறத ஆக்களை பார்த்து முன்னால இல்லாத படற்கையில் இருக்கிறார்களை பார்த்து நாம் என்ன செய்வோம், இந்த சொல்ல பயன்படுத்துவோம். அவள் என்றால், அவன் என்றால் அது முன்னிலையில் இல்லாதவர்கள், அவர்களுக்கு நாங்கள் படற்கை என்று சொல்லுவோம். அப்படியான சந்தர்ப்பத்தில் அல் காயிப் என்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்துவோம். அதே போன்று அல் ஹாதிர், அல் ஹாதிர், அல் ஹாதிர். அடுத்தது அல் ஹாதிரு, அல் ஹாதிருண்டா, அல் ஹாதிருண்டா முன்னிலை. உதாரணத்துக்கு அந்த அரபுல அந்த என்றால் நீ. இப்ப அந்த என்று சொல்லுகிறோம், அல் ஹாதிர்னு சொல்லுவோம். ஹாதிருண்டா, ஹாதிர் என்றால் முன்னிலையில் இருப்பவர். நீ, நீங்கள் இருவர்கள், நீங்கள் பல ஆண்கள், நீங்கள் பல பெண்கள், நீங்கள் இரு பெண்கள், அல்லது நீ இது ஒரு பெண்ணை பார்த்து சொல்ற, இதெல்லாம் இப்படியான சொற்களுக்கு நாங்கள் அரபில் முன்னிலை என்று சொல்லுவோம். அதுக்கு அரபில் அல் ஹாதிரு முன்னிலை. அல் ஹாதிரு என்றால், அல் ஹாதிரு என்றால் முன்னிலை என்று சொல்லுவோம். நாம் அல் ஹாதிர் என்றால் முன்னிலை, அல் ஹாதிர் என்றால் முன்னிலை. இதுக்கு படற்கை, படற்கை, இதுக்கு நாம் சொல்லுவோம் படற்கை. அடுத்தது பாருங்க, மூன்றாவது அல் முத்தகல்லிமு, முத்தகல்லிமு, அல் அல் முத்தகல்லிமு. அடுத்து உங்களை புத்தகத்தில் போட்டிக்கு முத்தகல்லிமுன்னு சொன்னா தன்மை. உதாரணத்துக்கு நான், நாங்கள். அரபுல தன்மைக்கு நான், நாங்கள் என்பதற்கு
ரெண்டும் இந்த முத்தக்கல்லிம் சொல்லுவார்கள். பாருங்க, இப்ப அன என்றால் அரபில் அன என்றால் நான், அரபில் அன என்றால் நான், இது தன்னை குறிக்குது, தன்னிலை. அதே போன்று நஹ்னு, அடுத்தது நஹ்னு என்றால் நாங்கள். அப்ப முத்தக்கல்லிம் என்றால் தன்மை, இந்த தன்மையில் நான் வருவேன், நானும் நாங்களும் இந்த முத்தக்கல்லிம் என்ற இந்த கலை சொற்களுக்குள் உள்ளடங்குவார்கள். அதே போன்று பாருங்க, இது 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 நம்ம அதிகமான நேரத்தை எடுக்க தேவையில்லை. இப்படியான படற்கை, முன்னிலை, தன்னிலை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல அடுத்த விஷயம் என்னன்னா, அடுத்ததை பாருங்க, அல் முஸக்கர். இது முக்கியமான விஷயம். முஸக்கர், அல் அல் முஸக்கரு, அல் முஸக்கரு. அல் முஸக்கர் என்றால் ஆண்பால். அல் முஸக்கர் என்றால் ஆண்பால். முஸக்கர் என்றால் ஆண்பால். அல் முஸக்கர் என்றால் ஆண்பால். முஸக்கர் என்றால் ஆண்பால். நான் இந்த முஸக்கரை சொல்றதுக்கு முன்னால, முஸக்கரை வழங்கப்படுத்துறதுக்கு முன்னால முதலாவது பெண்பாலை உங்களுக்கு வழங்கப்படுத்தியதுக்கு பிறகு நான் முஸக்கரை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அல் முஅன்னஸ், பெண்பாலுக்கு முஅன்னஸ், அரபில் சொல்லுவோம் முஅன்னஸ். அரபில் அல் அல் மு அன்னசு, அல் முஅன்னசு. அல் முஅன்னசு என்றால், அல் முஅன்னஸ் என்றால் பெண்பால், என்றால் பெண்பால். அல் முஅன்னஸ் என்றால் பெண்பால். இப்ப ஏனென்றால் ஏன் இந்த முஅன்னஸ் என்ற சொல்லை நான் முற்படுத்தி முஸக்கர் என்ற சொல்லை நான் பிற்படுத்தியிருக்கிறேன் என்றால், இந்த முஅன்னஸை நாங்கள் இலகுவான முறையில் எது முஅன்னஸ் என்று பெண்பால் என்று விளங்கினால் ஆண்பாலை இலகுவான முறையில் விளங்கிக் கொள்ளலாம். பொதுவாக பார்ப்போம், நாங்கள் அரபில் பொதுவாக பெண்களுக்கு வைக்கின்ற பெயர்கள் பெண்பால். உதாரணமாக ஜைனப், 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 ஜைனபு. ஜைனபுங்கிறது ஒரு பெண்ணுடைய பெயர். இதுக்கு நாங்க பெண்பால்னு சொல்லுவோம். இது பெண்பாலில வரும். அதே போல ஃபாத்திமா, அதே போல ஃபாத்திமா, அதே போல ஃபாத்திமா, ஃபாத்திமது. ஃபாத்திமா என்பதும் ஒரு பெண்ணுடைய பெயர். இது பெண்பாலின் உள்ளே வரும். அதே போன்று உறவுமுறைகள், பெண்களுக்கு பயன்படுத்துகின்ற உறவுமுறை சொற்களும் அதுவும் பெண்பால் சொற்கள் வரும். உதாரணமாக உம்முன், உம்முன் என்றால் தாய், உம்முன் என்றால் தாய். இது தாய்க்கு பயன்படுத்துறதால, பெண்ணுக்கு பயன்படுத்துறதால இப்படியான சொற்களும் பெண்ணுக்கு என்ன செய்யும், பயன்படுத்தப்படும். அதே போல உஹ்துன், பாருங்க, உஹ்துன், உஹ்துன், உஹ்துன் என்றால் சகோதரி. இப்படியான சொல்லும் இந்த பெண்பால் சொற்களுக்குள் வரும். ஒன்று பெண்களுக்கு வைத்த பெயர்கள், அடுத்தது உறவு முறைகளில் பெண்களுக்கு பயன்படுத்தப்படுகிற சொற்கள் எல்லாம் இந்த பெண்பால் என்ற சொல்லுக்குள் வரும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், ஏதாவது ஒரு சொல், இரண்டாவது விஷயம், ஒரு சொல் இறுதியில் குண்டுத்தா பெற்று வந்தால் அந்த சொல்லை நாங்கள் பெண்பால் சொல்லாக சொல்லுவோம். உதாரணமாக குண்டுத்தா என்றால் இதான் குண்டுத்தா, இதை குண்டுத்தான்னு சொல்லுவோம். நாம் இது குண்டுத்தான்னு சொல்லுவோம். இன்னைக்கிறது தோணித்தான்னு சொல்லுவோம். இது குண்டுத்தா. இப்ப பாருங்க, உதாரணம் மദ്രസத்துன். முதலாவது மദ്രസத்துன், 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 மദ്രസத்துன். மദ്രസத்துன் சொன்னா பாடசாலை, பாடசாலை. இந்த சொல்லை அடிப்படையாக வைத்து இந்த சொல்லினுடைய இறுதியில் இந்த குண்டுத்தா வருவதனால் இந்த சொல்லை நாங்கள் பெண்பால் சொல் என்று சொல்லுவோம். இந்த சொல்லை நாங்கள் பெண்பால் சொல் என்று சொல்லுவோம். இப்ப ஒரு சொல்லை நாங்கள் பெண்பால் சொல்லாக எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், முதலாவது ஒரு பெண்ணுடைய பெயராக இருக்கணும், அல்லது பெண்களுக்கான ஒரு உறவு முறையாக இருக்கணும். மூன்றாவது ஒரு சொல்லினுடைய இறுதியில் குண்டுத்தா வந்தால், ஒரு சொல்லினுடைய இறுதியில் குண்டுத்தா வந்தால் அந்த சொல்லை நாங்கள் பெண்பால் சொல் என்று சொல்லுவோம். அந்த சொல்லை நாங்கள் வசனங்கள் அமைக்கின்ற சந்தர்ப்பத்திலே பெண்பால் சொற்களாக பயன்படுத்துவோம், பெண்பால் சொற்களாக பயன்படுத்துவோம். இது மூன்றாவது ஒரு பெண்பால் சொற்களை அறிந்து கொள்வதற்கான முறை. உதாரணத்துக்கு இன்னும் ஒரு உதாரணம், முதர்ரிசுன் என்றால், இன்னும் ஒரு உதாரணம்
இன்னும் ஒரு உதாரணம் முதர்ரிசுன். முதர்ரிசுன் முதர்ரி முதர்ரிசுன் என்றால் ஆசிரியர். இப்ப ஆசிரியை நம்ம எப்படி சொல்றோம் அரபில? முதர்ரிஸ் என்றா ஆண் ஆசிரியர், ஆசிரியர். ஒரு பெண் ஆசிரியர் சொல்ல போகிற இறுதியில் நாங்கள் இந்த தாவை சேர்த்தோம் என்றால் அது பெண்பாலாக மாறிவிடும். ஆசிரியர் இந்த சொல்லு பெண்பால், இந்த சொல் பெண்பால் சொல். அதே போல மதரசத்தின் இறுதியில இந்த இறுதியில் இந்த தா வந்திக்கிறதால நாம வசனங்கள் அமைக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த சொல்லை பெண்பால் சொல்லாக நாங்கள் பயன்படுத்துவோம். பெண்பால் சொல்லாக பயன்படுத்துவோம். அடுத்தது மூன்றாவது நாங்கள் எப்படி பெண்பால் சொல்லை நாங்கள் அறிந்து கொள்வதென்றால், உலகத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு. உதாரணத்துக்கு ஷம்சு, அஷ்ஷம்ஷு, 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 சூரியன். சூரியன் ஒன்று தானே இருக்குது உலகத்தில். இதை பெண்பாலாக பயன்படுத்துவோம். அதே போல அல் அர்து, அல் அர்து, அல் அர்து, அல் அர்து, அல் அர்து, இந்த பூமி. அல் அர்து என்றால் பூமி. பூமி நாம் என்ன செய்வோம்? என்ன பெண்பாலாக என்ன பயன்படுத்துவோம். அதே போல அஸ்ஸமா, அதே போல அஸ்ஸமா, அஸ்ஸமா, அதே போல அஸ்ஸமா, அஸ்ஸமா, வானம். இப்படியான சொற்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது பெண்பால் சொற்களாக வசனங்களிலே பயன்படுத்துவோம். இப்படியான சொற்களை நம்ம காணுகின்ற பொழுது இது பெண்பால் சொற்கள். ஒன்று பெண்பால் எப்படி நாம் அறிஞ்சு கொள்றோம்னா, அது ஒரு பொம்பளைக்கு வச்ச பேரடிக்கணும், அல்லது உறவுமுறை சொற்களில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல்லாடிக்கணும், அல்லது ஒரு சொல்லினுடைய இறுதியில் நாங்கள் இந்த சொன்ன அந்த குந்துத்தா இந்த தா வர வேண்டும், அல்லது உலகத்தில் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய பெரும் படைப்புகளாக இருக்கின்ற சூரியன், சந்திரன், வானம், பூமி, இப்படிப்பட்ட சொற்களை நாங்கள் பெண்பால் சொற்களாக பயன்படுத்துவோம். இது மூன்றாவது. நாலாவதாக இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த விடயங்களை இந்த சொல்லித்தர குறிப்புகளை புத்தகத்திலேயோ கொப்பிகளிலேயோ நோட் பண்ணி வைங்க. நாலாவது பெண்பால் சொற்களாக நாங்கள் பயன்படுத்துவது, உடலில் உறுப்புகளில் இருக்கின்ற இரட்டை உறுப்புகளை நாங்கள் பெண்பால் சொற்களாக பயன்படுத்துவோம். உதாரணமாக எதுன் என்றால் கை. எதுன் என்றால் கை. ரிஜுலுன் என்றால் கால். ஐனுன் என்றால் கண். எதுன் என்றால் கை, ரிஜுலுன் என்றால் கால், ஐனுன் என்றால் கண். இது உடல் உறுப்புகள் இருக்கின்ற இரட்டை உறுப்புகள். இப்படியான இரட்டை உறுப்புகள் வருகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த சொல்லை நாங்கள் பெண்பால் சொற்களாக பயன்படுத்த முடியும். அந்த சொற்கள் பெண்பால் சொற்களாக அரபிலே பயன்படுத்தப்படும். இதுதான் பெண்பால் சொற்களை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கான முறை. பெண்பால் சொற்களை, இப்படியான சொற்களை நாங்கள் அரபு வசனங்களை அமைக்கின்ற பொழுதோ இப்படியான அந்த சொன்ன 3-4 விடயங்களிலும் வருகின்ற முறையில் வருகின்ற அந்த சொற்களை பெண்பால் சொற்களாக நாங்கள் பயன்படுத்துவோம். அதில் முதலாவது பார்த்தோம் உறவுமுறை. முதலாவது பார்த்தோம் ஒரு பெண்ணுடைய பெயர். நான் சுருக்கமாக இருக்கிறோம். முதலாவது ஃபாத்திமா. ஃபாத்திமான சொல் ஒரு பெண்ணுடைய பேர், அதனால பெண்பால். இன்னொன்று உறவுமுறைகள். தாய். தாய். ரெண்டாவது பார்த்தோம் ஒரு சொல்லினுடைய இறுதியில இந்த தா வாரது. இந்த சொல்லினுடைய இறுதியில இந்த தா வந்தால் அந்த சொல் பெண்பாலாக பயன்படுத்தப்படும். மூணாவது பார்த்து நாம உலகத்திலே உள்ள பெரும் படைப்புகள், அஷ்ஷம்சு சூரியன், அதே போல அல் அர்து பூமி, இது போன்றவர்கள் பயன்படுத்தப்படும். நாலாவது பார்த்தோம் உடல் உறுப்புகள் இருக்கின்ற இரட்டை உறுப்புகள். எதுன் அதே போல எதுன் என்றால் கை, அதே போல ரிஜுலுன் என்றால் கால். இப்படியான சொற்கள் பெண்பால் சொற்களாக நாங்கள் அரபிலே பயன்படுத்த முடியும். இப்ப பாத்திமான் சின்ன பெண்பால் சொல். இப்படியான தாவந்த குண்டு தாவந்தா அந்த சொல் பெண்பால் சொல். அதே போல சூரியன், சந்திரன், வானம், பூமி, இப்படியான சொற்களும் என்ன செய்யும்? ஒற்றைப்பட்ட இதுகளும் என்ன பெண்பாலா பயன். அதே போல உடல் உறுப்புகள்
இருக்கின்ற இன்னும் உடல் இரட்டை உறுப்புகளும் பெண்பாலாக பயன்படுத்தப்படும் இன்னும் சில இதுகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்ப்போம். இது தவிர்ந்த ஏனைய சொற்கள் எல்லாம் முதக்கர் செல்வோம். இது தவிர்ந்த ஏனைய சொற்கள் எல்லாம் ஆண்பால் சொற்களாக பயன்படுத்துவோம். இது தவிர்ந்த ஏனைய சொற்கள் ஆண்பாளுக்கு இப்ப பாருங்க, அல் முதக்கரு, அல் முதக்கரு, அல் 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 முதக்கரு. அல் முதக்கர் என்றால் ஆண்பால், முதக்கர் என்றால் ஆண்பால், முதக்கர் என்றால் ஆண்பால், முதக்கர் என்றால் ஆண்பால். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன பெண்பால் எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது என்ற தவிர்ந்த எல்லா சொற்களும் ஆண்பால் சொற்களாக பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு முஹம்மதுன் பாருங்க, முஹம்மதுன், முஹம்மதுன் என்றால் ஒருவருடைய பெயர். முஹம்மது என்றால் ஒரு பெயர், அவர் ஆண்பால். இதுல ஒருவருடைய பெயர் என்கிறதால ஆண்பால். அதே போல அகுன், அகுன் என்றால் சகோதரன், அகுன் என்றால் சகோதரன். இது ஒரு உறவு முறை. இப்படியான சொற்கள் ஆண்பாலுக்கு பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் பைத்துன். உதாரணத்துக்கு பைத்துன், பைத்துன் என்றால் வீடு, பைத்துன் என்றால் வீடு. இந்த சொல் ஆண்பால் சொல், இந்த சொல் ஆண்பால் சொல். நம்முடைய விதிக்கு பெண்பால் நாம் அறிஞ்சு கொள்றதுக்கு விதிக்கு மாற்றமாக வருது. அப்ப அதனால பைத்துன் என்றால் வீடு, பைத்துன் என்றால் ஒரு வீடு. இந்த சொல் ஆண்பால் சொல். அதே போல மஸ்ஜிதுன், 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 மஸ்ஜித் என்ற பள்ளிவாயல். இதுவும் ஆண்பால் சொல். அதே போல கிதாபுன், அதே போல கிதாபுன், அதே போல கிதாபுன், அதே போல கிதாபுன் என்றால் புத்தகம், புத்தகம். இந்த சொல்லும் ஆண்பால் சொல். ஏன் இந்த சொல்லில பாருங்க, இது உறவு முறையை குறிக்கல, ஒரு பெண்ணை குறிக்கல, இறுதியில அந்த நான் சொன்ன குண்டுத்தா வரல, உலகத்துல ஒரு படைப்பாக இல்லை, உடல் உறுப்புகள் இருந்து ஒன்றாக இல்லை. இது தவிர்ந்த எல்லா சொற்களும் நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது ஆண்பால் சொற்களாக நாங்கள் பயன்படுத்துவோம், ஆண்பால் சொற்களாக பயன்படுத்துவோம். ஆண்பாலுக்கு அரபுல எப்படி சொல்ற கலை சொற்கள்ல அல் முதக்கரு, அல் முதக்கர் என்றால் ஆண்பால், அல் முஅன்னது என்றால் பெண்பால். அல் முதக்கர் என்றால் ஆண்பால், அல் முஅன்னஸ் என்றால் பெண்பால். இந்த கலை சொற்கள்ல இன்னும் ஒரு 2-3 முக்கியமான இதுகளை பார்த்து விட்டு நம்ம பாடத்தை முடிப்போம். உங்களுக்கு அதிகமான சொற்கள் வந்தாலும் பாடமாக்குறது படிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு முக்கியமான சில விடயங்களை மட்டும் இதுல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது அடுத்தது பாருங்க, அல் மஅரூஃப், அல் மஅரூஃப், அல் மஅரூஃப், அல் மஅரூஃப், அல் மஅரூஃப். சிலாக்களுக்கு மஅரூஃப்னு பேர் இல்லை, மஅரூஃப், மஅரூஃப் சிலாக்கள் பேர் வச்சுக்கங்க, மஅரூஃப், மஅரூஃப் உண்டு. மஅரூஃப் என்றால் செய்தவர் அறியப்பட்டது, செய்தவர் அறியப்பட்டது, செய்வினை. அல் மஅரூஃப் என்றால் செய்தவர் அறியப்பட்டது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலையை ஒரு ஆள் செஞ்சுக்கிறா, அந்த வேலையை செஞ்சவர் யார் என்று நமக்கு தெரியும். இப்ப அடித்தார், ஒரு ஆள் அடித்தார்னு சொன்னா அந்த அடித்த இந்த செயலை செஞ்சது யார் என்று எனக்கு தெரியும். உதாரணமாக அடித்தானுக்கு அரபில வரப, அடித்தானுக்கு அரபில வரப, வரப என்றால் அடித்தான், வரப என்றால் அடித்தான். இப்ப அடித்தான், இப்ப அடித்தான் நான் இங்க பக்கத்துல போவேன், முஹம்மதுன், 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 வரப முஹம்மதுன், முஹம்மது அடித்தான். அப்ப நம்மளுக்கு இங்க தெரியும் இந்த செயலை செஞ்சது யார், முஹம்மது என்பது நமக்கு தெரியும். அடித்தங்கிற செயலை செஞ்ச யாரு, முஹம்மது. இப்ப ஷரிப, ஷரிப என்றால், ஷரிப என்றால் குடித்தான். ஒரு பானத்தை குடிக்கிறதுக்கு, தண்ணியை குடிக்கிறதுக்கு இஷ்ரபுல் மான்னு சொன்னா தண்ணியை குடிங்க, இஷ்ரபுல் மோயான்னு சொன்னா தண்ணியை குடிங்க, இஷ்ரபுல் அசீரான்னு சொன்னா ஜூஸை குடிங்க. இப்ப ஷரிப குடித்தான். இப்ப முஹம்மதுன், 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 முஹம்மத் யாரு குடிச்சது, இந்த குடிச்ச செயலை செஞ்சது யாரு, முஹம்மத். அப்ப இந்த குடிச்சங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த இதுக்கு என்ன சொல்லுவோம் நாம, அல் மஅரூஃப். இதுக்கு சொல்லுவோம் நாம செய்தவர் அறியப்பட்டவர். அப்ப இந்த ஷரிபன் செயலை செஞ்சாரு முஹம்மதுங்கிறது தெரியும். இப்படியான சொற்களுக்கு நாங்க மஅரூஃப் என்று சொல்ல பயன்படுத்துவோம். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது இதுல. ரெண்டாவது அல் மஜ்ஹூல், மஜ்ஹூல். ரெண்டாவது அல் அல் மஜ்ஹூல், மஜ்ஹூல். இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்பான பட்டது. மஜ்ஹூல்னு சொன்னா
செய்தவர் அறியப்படாதது. செய்தவர் ஒரு செயல் நடந்திருக்கும், அந்த செயலை யாரு செஞ்சதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு பாருங்க, தரப முஹம்மதுண்டா முஹம்மது அடித்தான், அடித்தான் செயலை செஞ்சது முஹம்மது. ஷரிப முஹம்மதுண்டா முஹம்மது குடித்தான், குடித்தான் என்ற செயலை செஞ்சது முஹம்மது. இப்ப பார்க்கலாம் பாருங்க, துரிப, நான் அதே சொல்லு, துரிப 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 முஹம்மதுன், துரிப முஹம்மதுன், முஹம்மத் துரிப முஹம்மதுன். இப்ப இதுக்கு என்ன பொருள்ண்டா, இங்க தரபங்கிறது துரிபியா மாறி இங்க பொருள் துரிப முஹம்மதுன்னு சொன்னா முஹம்மது அடிக்கப்பட்டான், முஹம்மது அடிக்கப்பட்டான். இப்ப அடிச்சதுங்கிறது யாருக்கு தெரியாது. முஹம்மதுக்கு முஹம்மது அடிக்கப்பட்டிருக்கிறான், ஆனால் இந்த அடிச்சங்கிற செயலை செஞ்சது யாருன்னு தெரியாது. இப்படியான சொற்களுக்கு நாம அல் மஜ்ஹூல் வந்து பயன்படுத்துவோம், செய்தவர் அறியப்படாதது. இந்த பாடங்களுடைய விளக்கம் புறவு நாம் என்ன செய்வோம், புறவு ஒவ்வொரு தனித்தனி பாடங்கள் அந்த பாடங்களை படிக்க போக உங்களுக்கு மிக இலகுவாக வழங்கும். நம்மளுக்கு அந்த நேரத்தில் இந்த கலை சொற்கள் மனனமாக இருக்கணும். மனனமாக இருந்தால் அந்த கலை சொற்கள் நம்ம ஞாபகத்தில் இருந்தால் ஒவ்வொரு விஷயமா நாங்கள் படிச்சுட்டு போக லேசான முறையில் நமக்கு விளங்க முடியும். அது மஜ்ஹூலுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. குத்தில பாருங்க, குத்தில 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 முஹம்மதுன், குத்தில முஹம்மதுன், குத்தில முஹம்மதுன், குத்தில முஹம்மதுன். முஹம்மத் கொலை செய்யப்பட்டான், முஹம்மத் கொலை செய்யப்பட்டான், முஹம்மத் கொலை செய்யப்பட்டான். யாரால கொலை செய்யப்பட்டான்னு நமக்கு தெரியாது. அப்ப செய்தவர் அறியப்படாதது. இந்த கொலை செய்த செயலை செஞ்சவர் யார் என்று எமக்கு தெரியாது. அப்ப நாம இதுக்கு செல்லும். இப்படியான இதுகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நம்ம பயன்படுத்துகிற கலை சொற்கள் ஒன்றுதான் அல் மஜ்ஹூல். செய்த அந்த செயலை செஞ்சவர் யார் என்று தெரிகிற சந்தர்ப்பத்தில் நம்ம பயன்படுத்துவோம் அல் மாரூஃப். நீங்க இதை போட்டு அதிகமா குழப்பிக் கொடுத்த விட மாரூஃப் என்றால் செய்தவர் அறியப்பட்டது, மஜ்ஹூல் செய்தவர் அறியப்படாதது. மாதின இறந்த காலம், முஸ்தக்பின எதிர்காலம், அம்ருன ஏவல், நஹீன விலக்கல், வாஹிதின ஒருமை, தஸ்னியான இழுமை, ஜம்முண்ட பன்மை. அப்ப காயிபுண்டா படர்க்கை, ஹாதிரண்டா முன்னிலை, முத்தகல்லிம்டா தன்னிலை, அல் முதக்கர்னா ஆண்பால், முஅன்னஸின பெண்பால். அப்ப இப்படியான இந்த சொற்களை மட்டும் பயன்படுத்தினால் போதுமானது. நான் உங்களுக்கு இந்த உதாரணங்கள் எடுத்து நான் ஏன் விளங்கப்படுத்துறேன்டா, நீங்க வெறுமனையே சொற்களை மட்டும் பயன்படுத்துறதை விட இப்படியான உதாரணங்கள் மூலம் சொல்லுகின்ற பொழுது பாடம் உங்களுக்கு சிறப்பான முறையில் நல்லா விளங்குறதுக்காக தான் நான் செய்யறேன். உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் எடுத்து என்ன செய்யறேன், விளங்கப்படுத்துறேன். அதே போல பாருங்க, இன்னும் அதே போல எத்தனை டைம் பாருங்க, அதே போல இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு முன்னால பாடம் முடிய போகுது. அதே போல இன்னொரு ஒரு சிறிய ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, அடுத்த கலை சொற்கள் என்னண்டா அல் முஸ்பத். அடுத்த கலை சொற்கள் அல் முஸ்பத், அல் முஸ்பத். அல் முஸ்பத் என்று சொன்னால் செயல் நடந்தது, உறுதியாக ஒரு செயல் நடந்திருக்குது, உறுதியாக ஒரு செயல் நடந்திருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, உதாரணத்துக்கு வரப என்றால் அடித்தான், முஸ்பத்துக்கு உதாரணம். முஸ்பத் என்றால் செயல் நடந்தது. பாருங்க, வரப அடித்தான், வரபன் அடித்தான், இந்த செயல் நடந்துதான் இருக்குது. வரப அடித்தான் என்கிற அடித்தல் என்கிற செயல் நடந்திருக்குது. பாருங்க, இப்ப மா வரபண்டா மாண்டா ஒரு மாவியான பேருக்கு முன்னால மா வந்தா இல்லை என்ற கருத்து. வரப குறைவு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். மா வரபண்டா அடிக்கவில்லை. பாருங்க, அடிக்கவில்லை என்றால் இது மன்ஃபி, இது முஸ்பத்னு சொல்லுவோம். இது முஸ்பத், செயல் நடந்திருக்கு. வரபண்டா அடித்தான், அடித்தான செயல் நடந்திருக்குது. இந்த மா வரப அடிக்கவில்லை, அதனால நாம் என்ன சொல்லுவோம், அல் மன்ஃபி, அல் மன்ஃபி, அல் மன்ஃபி, அல் மன்ஃபி, அல் மன்ஃபின்னு சொல்லுவோம். செயல் நடக்கல, மா வரப அடிக்கவில்லை. ஷரிபன குடித்தான், மா ஷரிப குடிக்கவில்லை. ஷரிபன குடித்தான், மா ஷரிபன குடிக்கவில்லை. அக்கல சாப்பிட்டான், மா அக்கல சாப்பிடவில்லை. அக்கல சாப்பிட்டான்ங்கிறது முஸ்பத், செயல் நடந்திருக்குது. அதே போல மன்ஃபி என்று சொன்னா
மன்ஃபின்னு சொன்னா செயல் நடக்கல, மா அக்கல, அவன் சாப்பிடவில்லை, அவன் அடிக்கவில்லை, அவன் குடிக்கவில்லை, அவன் தூங்கவில்லை, அவன் செல்லவில்லை, அவன் வரவில்லை, அவன் ஓடவில்லை, அவன் ஏறவில்லை, இப்படி வருகின்ற சொற்கள் எல்லாம் மன்ஃபி என்று நாங்கள் என்ன சொல்லுவோம், அரபுல பயன்படுத்துவோம். இப்போ நாம் எங்களோட புத்தகத்துல அடுத்த பக்கம் பிரதி பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனிய பாடங்களை போட்டு அழகான முறையில் நமக்கு தெளிவாக என்ன செஞ்சுக்க அதில் பாடங்களை போட்டிருக்கிறாங்க. நம்ம முதலாவது இந்த பாடத்தை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் இன்றைக்கு படிச்சிருக்கின்ற முக்கியமான கலை சொற்களை நாங்கள் 7 அளவு மனனம் செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சோம்னா தான் பின்னால் பின்னால் நான் படித்து தர கூட மாதின்னு சொன்னால் அந்த மாதிங்க போக நம்ம அவடத்தை வச்சு மாதின்னா என்னங்கிறத யோசிக்கப்படாது. முஸ்தக்பில்னா என்னங்கிறது யோசிக்கப்படும். முஸ்தக்பில்னா எதிர்காலம் அல்லது நிகழ்காலம்னு தெரிஞ்சு கொண்டா தான் நம்ம அந்த படிக்கிற பாடங்கள்லாம் லேசான முறையில் செய்யலாம், வழங்கி கொள்ளலாம். வாஹித்னா ஒருமை, தஸ்னியான இருமையில், ஜம்முண்டா பன்மை, ஹாயிப், ஹாதிர், முத்தகல்லிம், முதக்கர், முஅன்னஸ்ங்கிற இப்படியான அந்த கலை சொற்களை நாங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த பாடத்தை நம்ம என்ன செய்யணும், முடிச்சு கொள்கிற நேரம் பெரியது.